அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் மங்கையும் மாதவமும் என்ற பொருள் பற்றி ஒரு சின்ன கதையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் வீட்டை மாட்டேன் இன்னைக்கு காலையில் வரும்போது சொன்னேன், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, அம்மா மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று. அவங்க என்ன இப்படி முறைச்சி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, காலங்காலமாக இந்த ஆண் கவிஞர்கள் பூரமே பெண்களை பாராட்டி பேசுவது போல பாடல்களை பாடிவிட்டு எங்களை எல்லாம் அடிமையாக மாற்றிவிட்டார்கள். இது அவங்க சொன்னது. ஊரில் உண்மையாக இருக்கலாம். அந்த பெண்களை பூரமே பாராட்டி பேசி பேசி எல்லா வேலையுமே வாங்கி வாங்கி நாமெல்லாம் அவர்களை அடிமையாக்கி விட்டோமோ, யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல உண்மை அப்படி இல்லை. பெண்களை மாதவம் தான். இப்போ நான்லாம் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் பெண்ணாக தான் பிறக்கணும்னு நினைப்பேன். பெண்ணாக பிறந்தால் நம்மளை தேவதைன்னு சொல்கிறானே, பெண்ணாய் பிறந்தால் நம்மை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 10 பேர். எங்கள் வீட்டில் 6 தேவதைகள், 6 பேர் அக்கா தங்கச்சி, எல்லாமே எங்கள் வீட்டு தெய்வங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமை நேயர்களே, பாரதி சொன்னதைப் போல காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் தோள் கொடுப்போம். காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் தோள் கொடுப்போம், பாரதி சொல்லுவான். ஒரு பெண் அவளுக்கு விருப்பப்பட்டவனை தான் திருமணம் செய்து கொள்ளணும். அப்பா விருப்பப்பட்டவனெல்லாம் கல்யாணம் முடித்து அவங்க கூட வாழ முடியாது, அப்பா தான் அவங்க கூட போய் வாழணும். இது பாரதியுடைய கூற்று. அதை போல ஒன்று சொல்லுவான், ஒரு பெண் தன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவளை உடனே விட்டுவிடு. இதுதான் ஒரு ஆணுக்கு பாரதி சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்டளை. எவன் ஒருவன் பெண்களை அதிகமாக மதிக்கிறானோ அவனைத்தான் மனுஷனே சொல்லணும். பெண்களை மதிக்க தெரியாதவன் மனித பிறவி இல்லை என்று தான் சொல்லுதல் வேண்டும். அருமை பெரியோர்களே, பெண்கள் வாழுகின்ற வீடு ஒரு கோயிலைப் போல இருக்கும், சுத்தமாக சுகம் தரக்கூடிய ஒரு இல்லமாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு பழக்கம் உண்டு. பொம்பளை பிள்ளைய பேர் சொல்லியே கூட மாட்டாங்க. ஆத்தா இங்கே வா அப்படிம்பாங்க, தாயி அப்படிம்பாங்க, சின்ன குழந்தைய சின்ன தாயிம்பாங்க, பெரிய குழந்தைய பெரிய தாயிம்பாங்க, அம்மான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பெருமைக்குரிய வார்த்தைகள். பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஒரு முறை பேசுகின்ற பொழுது சொன்னார், என் மகள் ஒரு பட்டுப்பாவாடை கேட்டால் அந்த பட்டுப்பாவடை விற்பனை செய்கிற கடைக்கு நான் செல்லுவேன். சென்று அந்த கடையில் எது உயர்ந்த விலைக்கு இருக்கிறதோ அந்த பட்டுப்பாவடையைத்தான் என் பெண் குழந்தைக்கு வாங்கி நான் கொடுப்பேன். அதே சமயத்தில் எனக்கு ஒரு விலை உயர்ந்த கர்ச்சிப்பை கூட நான் வாங்க மாட்டேன். நமக்கு வாங்குறதாக இருந்தால் ஒரு கர்ச்சிப்பு கூட வாங்க மாட்டோம். ஆனால் நம்ம பெண் பிள்ளைகள் கேட்டால் எங்கேயாவது கடனை வாங்கி அதை விருப்பப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்போம். இதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து. பெண் பிள்ளை எதை கேட்டாலும் பெற்றவர்கள் இன்றைக்கு வாங்கி கொடுத்து அதை செல்லமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அது அந்த வீட்டிற்கு வந்த தேவதை என்பதனால். அருமை நேயர்களே, வடநாட்டில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கும் ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை. அவரும் அவர் மனைவியும் தவம் இருந்து இறைவனோட அருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அந்த பெண் குழந்தைக்கு பகவதின்னு பெயர் வச்சாங்க. இப்போ அந்த பெண் குழந்தை ரொம்ப செல்லமாக அந்த ஜமீன் பங்களாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஜமீன்தார் தன்னுடைய பண்ணை வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண் குழந்தை தன்னுடைய தந்தையாரிடம் ஒரு குழந்தைகளுக்கே உரிய பாணியில் ஆய்ந்து அறியும் அந்த புத்தி கூர்மையின் அடிப்படையில் தந்தையிடம் இது என்ன, அது என்ன, இது எதனால் இப்படி வந்தது, அது எதனால் இப்படி மாறியது என்ற பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருக்கு தன்னுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்த இயலாமல் தன்னுடைய கவனம் தன் மகள் பக்கம் திரும்புகிறது. 1 முறை 2 முறை அதற்குடைய விடைகளை சொல்லி பார்த்தார். 4வது முறை குழந்தை கேட்கின்ற பொழுது இவருக்கு கொஞ்சம் எரிச்சல் பட்டு, கொஞ்சம் தூரே போய் நில், என்னை தொந்தரவுபடுத்தாதே என்று சற்று உரத்த குரலில் தன் மகளை திட்டினார். இதுவரை திட்டாத தந்தை தன்னை திட்டிவிட்டாரே என்ற இயக்கத்தில் அந்த குழந்தை இந்த இடத்தை விட்டு செல்கிறது. சென்ற குழந்தை இந்த வழிப்போக்கன் ஒருவனை பார்க்கிறது. ஒரு வளையல் வியாபாரி அவனிடம் 2 வளையல்களை வாங்கி அணிந்து கொள்கிறது. அந்த வளையல் வியாபாரி பணம் கேட்கிறான். எங்கள் வீட்டு மாடத்தில் இருக்கிறது, எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறது. சொன்ன குழந்தை அப்படியே சென்ற குழந்தை காணாமலேயே போய்விடுகிறது. ஜமீன்தார் எல்லா இடங்களிலும் தேடி தேடி பார்க்கிறார், குழந்தை கிடைக்கவில்லை.
ஊர் மக்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஏதோ நம் ஊர் குளக்கரையில் ஒரு குழந்தை இறந்து மிதக்கிறது, 2 கைகளும் வெளியில் தெரிகிறது, அதில் புது வளையல்கள் மாட்டப்பட்டிருக்கிறது, உங்கள் குழந்தை தானா என்று பார்க்க வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஜமீன்தார் தன் குடும்பத்தோடு சென்று பார்க்கிறார், அழுகிறார், உருளுகிறார், பிறழுகிறார். குழந்தை இறந்து விட்டது. அருமை நேயர்களே, செல்லமாக வளர்த்த பெண் குழந்தைகளையோ அல்லது ஆண் குழந்தைகளையோ மனம் நோகும்படி எந்த பெற்றோர் பேசினாலும் குழந்தைகளுடைய உள்ளம் புண்படும் என்பது இந்த வரலாற்று செய்தி. அந்த குழந்தை இறந்த நாளை இன்றைக்கு மக்கள் பகவதி அம்மன் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அருமை நேயர்களை, என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெண் குழந்தைகள் நம் வீட்டில் பிறந்து விட்டாலே நம் வீட்டிற்கு ஒரு தெய்வம் வந்து விட்டது என்று மன உற்சாகத்தோடு செயல்படுங்கள். குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டது என்று ஆனந்தத்தோடு தாங்கள் செயல்படுங்கள். அருமை பெரியோர்களே, ஒன்றை சொல்லலாம், பெண் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவைகள் நல்ல குணமும் நல்ல செய்கையும் உடையவர்களாக இருந்தாலே அந்த குடும்பம் உயர்ந்த நிலைக்கு வரும் என்பதை வள்ளுவனும் சொல்லியிருக்கிறான். வள்ளுவர் சொல்லுவார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொல்காத்து சோர்வியலாள் பெண் அப்படின்னு சொல்லுவார். எனவே நல்ல குணமும் நல்ல செய்கையும் உள்ள பெண் நமக்கு மகளாக கிடைத்தால் நாம் செய்த பாக்கியம் என்று எண்ணி மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.